ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்ம டேம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ட்ரிக்கியான டேவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனும் கொடுத்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் வந்து இந்த 25,780 லெவல் கீழே இருந்தால் வீக்காக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ரீசன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த ஹைலைட் பண்ணுற டெய்லி கேண்டலுக்கு ரெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் பார்டர் இருந்துச்சு. ஸோ அந்த கேப் பார்டர் ஆஸ் யூஸ்வல் இம்பார்ட்டண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதான் இங்கே ஒயிட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மார்க்கெட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு பிடிஎஸ்டி எடுத்ததுனால மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபால் வந்ததில் அதில் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் கிடச்சிருந்துச்சி. அண்ட் தென் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடு ஒரு புல் ட்ராப் செட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆனாங்க. ஸோ அதனால் அந்த புல் ட்ராப் செட் பண்ணதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ட்ரேடுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த கீ லெவலில் பிரேக் பண்ணாங்க. ஸோ அந்த கீ லெவல் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தோம். அண்ட் என்னென்ன லெவல்ஸ் நெக்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்கிறதும் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒரு புட் ஆப்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மோரார்லெஸ் மல்டிபிள் ஸ்கேல்ப் ட்ரேட் கிடச்சிருந்துச்சு. ரீசன்ட் ஸ்கேல்ப் ட்ரேட் கிடச்சிருந்ததுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து கன்சால்டேட் தான் ஆகிட்டு. ஸோ இந்த ரீஜனில் கன்சால்டேட் ஆனாங்க, அண்ட் இந்த லெவலில் கன்சால்டேட் ஆனாங்க, அண்ட் இந்த லெவலில் கன்சால்டேட் ஆனாங்க. ஸோ டோட்டலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சால்டேட் ஆனாங்க. நெக்ஸ்ட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரேஞ்சில் போய் கன்சால்டேட் ஆனாங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக தொடர்ந்துச்சு. அண்டு இது இன்ட்ராடே பேசிஸில். வேற நீங்கள் பிகியர் பிக்சர் போனீங்கன்னா இன்னும் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ பேட்டர்னில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஈவன் நம்ம 20 EMA செக் பண்ணி பார்த்தாலும் 20 EMAக்கு மேலே தான் இருக்குது. அண்டு ஹையரில் பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நிஃப்டி 50க்கு வேறு சென்செக்ஸ் பார்த்திங்கனாலும் சென்செக்ஸும் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சென்செக்ஸுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வேறு ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தான் நியூ ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிஃப்டி அதர் செக்டாரும் மார்க்கெட் மேலே கொண்டு போக முடியும். ஸோ இது இந்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் அதில் ஏதாவது ஒரு புல் ட்ராப் செட் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை பியர் ட்ராப் செட் பண்ண ட்ரை பண்ணாலோ நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்க போகிறது இந்த கேப் பார்டர். ஸோ இந்த 3 லெவலும் நம்மளுக்கு நிஃப்டியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் லைக்லி அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னாலும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிற இந்த கேப் பார்டர்ஸ். அண்ட் லைக்லி ஃபின் நிஃப்டிக்கு மார்க் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் ஆல் டைமையும் மார்க் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ட்ராடே பேசிஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேற வீக்லி க்ளோசிங் ஆர் டெய்லி க்ளோசிங் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆல் டைமை மேலே க்ளோசிங் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டியும் புல்லிஷாக இருப்பாங்க, அண்ட் லைக்லி பேங்க் நிஃப்டியும் புல்லிஷாக இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் புல்லிஷாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியும் மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து நார்மல் வீக் கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரியோடைய லாஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக வந்து நிறையாவே வந்து கால் ரைட்டர்ஸ் 26,000 லெவல் ரவுண்ட் ஆஃப் நம்பர்கிட்டையும் அண்ட் இந்த ஆல் டைம் ஐயான 26,277. ஸோ ரவுண்ட் ஃபிகரில் 300 எடுத்துக்கலாம். ஸோ அதனால் 2 இடத்துல அதிகமான கால் ரேட்டஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 26,000 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,300ஆகவும் இருக்கும். ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த 2 நாளில் இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ண வேண்டியது நம்மளுக்கு வந்து இந்த கேப் பார்டரை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப் பார்டரை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃப்ரைடேவோடைய லோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 645 அண்ட் தென் 525. ஸோ இது 3 தான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடேவோடைய லோவை பிரேக் பண்ணணும். ஒருவேளை அந்த லோக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் 25,910. ஸோ இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 26,000 லெவல் ரவுண்ட் ஆஃப் நம்பரு. அண்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு கேப் பார்டர் இருக்குது அண்ட் ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஸோ எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்கு நடுவில் இம்பார்ட்டண்டான ஒரு கேப் பார்டர் இருக்குது. அண்ட் லைக்லி 3 இம்பார்ட்டண்டான சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு டெலாகிராம் சேனலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்துடும், மார்க் பண்ணிங்க. அண்ட் லைக்லி மார்க்கெட் லாஸ்ட் 2 டேஸ் தான் இருக்குது மந்த்லி எக்ஸ்பைரி முடியறதுக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் மேக்ஸிமம் டைம் சைடேஸில் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரீமியம் மீட்டிங்கில் பிக் பிளேயர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரைடேவோட ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வச்சிங்க. 25,700 to 26,000 இந்த 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்ததுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சைடேஸ் ப்ரீமியம் மீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணக்குள்ள கேர்ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது
ஃப்ரைடேவோடைய லோவை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் லைக்லி அந்த லெவலில் ஏதாவது பட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா லாங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் டேட்டாவை செக் பண்ணி பார்த்தோம்னா டேட்டாவில் பிக் பிளேயர்ஸ் பெருசாக பொசிஷனை புல் பண்ணல. வேறு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மட்டும் கொஞ்சம் புள்ளி சைடில் அக்ரஷனாக இருக்காங்க. அண்ட் லைக்லி நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண அந்த ஷார்ட் பர்சன்டேஜ் பிக் பிளேயர்ஸ் புக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா பிகர் பிக்சரில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்திருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே மூவ் ஆங்க. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறது இந்த மந்த்தில் எக்ஸ்பைரியா ஆர் நியூ சீரீஸா அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்க போது. பட் இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ 2 days அவங்க கண்டிப்பாக ப்ரீமியம் மீட்டிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜோன் அப்படிங்கிறது 25,700 to 26,000 இந்த 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்குள்ள கண்டிப்பாக ப்ரீமியம் மீட்டிங் அண்ட் சைடேஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்குள்ள யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டியை குறைச்சே ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.